வணக்கம். சில காதல் அருகில் இருந்தால் அழகாக இருக்கும். ஆனால் தூரம் வந்தால் உண்மையாக தெரிகிறதா இல்லையான்னு தெரியும். இந்த கதையும் அப்படிப்பட்ட ஒரு காதல் கதை தான். வாடி போடின்னு தொடங்கிய காதல் தூரத்தில் சோதிக்கப்பட்டது. முடிவில் வாழ்க்கையை பில்ட் பண்ணுச்சு. காதலும் அதனோட திருப்பமும். கார்த்திக் மீரா 2 பேருமே கல்லூரி ஃப்ரெண்ட்ஸ். வாடி லூசு போடா டே அப்படின்னு சண்டை போட்டு ஒரே சிரிப்பு கேரோட வளர்ந்த கதை தான் காதல் கதை தான் இவங்களோட கதை. ஒரு நாள் மீரா கேட்குறா, உன் ஃப்யூச்சர் தான் என்ன கார்த்திக் அப்படின்னு. அந்த ஒரு கேள்வி கார்த்திக்கோட வாழ்க்கையே மாற்றிடுது. நம்ம லவ் ஸ்ட்ராங் ஆகணும்னா, நான் லைஃப்பை பில்ட் பண்ணணுன்னா ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறான் கார்த்திக். அப்புறம் சில மாதங்களையே அவன் சொல்கிறான் மீராட்ட, நான் வெளிநாடு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்ட்டு. ஓகேன்னு அவளும் சொல்லிடுறான். அவன் வெளிநாடு கிளம்பி போகிறான். தூரம் கொடுத்த வழி. முதல் நாள் அப்ராடு போயாச்சு. எல்லாம் புதுசு. மொழி தெரியாது, நண்பர்கள் இல்லை. ஆனால் அவன் ரூமில் தனியாக கோந்துருக்கிறான். ஃபோன் எடுக்கிறான். மீரா சாட் ஓப்பன் பண்ணுறான். மீராவோட சேட்டிங் ஓப்பன் பண்ணுறான். லாஸ்ட்டு மெசேஜ், பாதுகாப்பாக போய் சேரு, டேக் கேர் அப்படின்னு. அதை பார்த்தவுடன் அவன் கண்களில் எல்லாம் கலங்குது. அச்சோ மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு நினைக்கிறான். இப்போ அவள் இருந்தால் வாடி லூசுன்னு சொல்லி டீஸ் பண்ணியிருப்பேனே, தனியாக இருக்கேனேன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறான். ஆனால் இந்த தனிமை கொஞ்ச நாள் தான். நம்ம வாழ்க்கையில் முன்னேறணுன்னா போய் அவள் கூட லைஃப் ஃபுல்லாக இருக்கலான்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அந்த சின்ன சின்ன மூமெண்ட் அதிகமாக மிஸ் பண்ண ஆரம்பிக்குது. கால் அண்ட் பெயின். டெய்லி கால் பண்ணுவான். கார்த்திக் டே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவான். ஆனால் மீரா ஸ்ட்ராங்காக சொல்லுவாள், கஷ்டம் இருக்கும் ஆனால் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு. நம்ம ஃப்யூச்சர் தாக்கு பிடிக்கணுன்னா நீ ஸ்ட்ராங்காக முடிவெடுக்கணும்னு சொல்லுவாள். ஒரு நாள் நெட்வொர்க்கே இல்லை, கால் கனெக்ட் ஆகலை. அவள் கூட பேச முடியாத அந்த இரவு ஃபுல்லாக அவன் நைட்டு தூங்கக்கூட முடியல. ஒரே ஃபீலிங்ஸாக இருக்குது. அவளோட வாய்ஸ் கேட்காம இருக்க என்னால் முடியலை. ஊருக்கு கிளம்பி போயிடலாமான்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் தான் அவன் டைரி எழுதுகிறான். லவ்னா பக்கத்தில் இருக்கிறது இல்லை, தூரத்தில் இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு. அதை நினச்சி பார்த்துட்டு ஓகே அப்படின்னு ரெடி ஆயிடுறான். மாற்றம், பெயின் அண்ட் பவர். அந்த லோன்லினஸ் தான், அந்த பெயின் தான் ஒரு மோட்டிவேஷனாக மாறுது. நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறான். டேயில் பிஸ்னஸ் ஐடியாஸ் எடுத்துகிட்டு போய் சில கஸ்டமர்ஸை மீட் பண்ணுறான். பல தடைகள் வருது, ஃபெயிலியர்ஸ் வருது. ஆனால் அவன் நினச்சது ஒன்று தான். ஒரு நாள் நம்ம திரும்ப போய் நம்ம லைஃப்பை ரெடி பண்ணணும்னு நினச்சிட்டே டெய்லி உழைச்சிட்டே இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் க்ரோ ஆகுது, ப்ராஃபிட் வர ஆரம்பிக்குது. முடிவு செய்கிறான், ஓகே ஓரளவுக்கு பில்ட் பண்ணிட்டோம் லைஃப்பை, பிஸ்னஸை, நம்ம மீண்டும் போய் அவளை சந்திக்கலாம் மீராவன் முடிவு பண்ணுறான். 3 வருடம் ஆயிடுது அதுக்கு. கார்த்திக் திரும்பி ஊருக்கு போகிறான். ஏர்போர்ட்டில் போய் இறங்குறான். அவன் ஹார்ட் ஃபுல்லாக ஒரே ஃபீலிங்ஸு. மீரா இந்நேரம் என்ன பண்ணிகிட்டு இருப்பா அப்படின்ட்டு. மீரா முன்னாடி போய் நிற்கிறான். அதே ஃபேஸ், ஆனால் இன்னும் கொஞ்சம் மெச்சூராக நிற்கிறான். அவன் மெதுவாக நடந்து வரான். சிரிச்சிட்டு சொல்கிறான், வாடி இப்போ ரெடியா, வாழ்க்கையை பில்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். மீரா கண்கள் கலங்கி நிற்கிது. அவள் சந்தோஷத்தில் சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. போடா இப்போ தான் நீ என்னோட கார்த்திக் அப்படிங்கிறான். அந்த தூரம், அந்த வழி ஒரு காதலை உடைக்கலை, அதை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குச்சு. கல்யாணம் நடக்குது. இப்போ சம்டைம்ஸ் அவன் சொல்லுவான் வாடி லூசுன்னு, அவளும் சிரிச்சுட்டே சொல்லுவாள் போடா லைஃப் பார்ட்னர்னு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாங் டிஸ்டன்ஸ் லவ் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நீங்கள் நம்புகிறீங்களா? உங்கள் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள், எஸ் ஆர் நோன்னு. இது மாதிரிக்கு உங்கள் லைஃப்பில் ஏதாவது சுச்சுவேஷன் நடந்திருந்ததுன்னா அந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்கள்.